பெருமை மிகு ஒரு மாணவர்களாக உருவாக்கியதுல நம்ம தமிழக அளவில் ஒரு சிறந்த ஆசிரியராக நம்முடைய தனபால் சார் அவர்கள் திகழ்கிறார். பல மாணவர்கள் அயல் நாட்டிற்கு சென்று இலவசமாக அரசின் சார்பாக சென்று வர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். பல ஆய்வகங்களை தன்னுடைய பள்ளியிலும் தன்னுடைய வீட்டிலும் உருவாக்கி வருகிறார். இன்றைய பயிற்சிக்காக கூட ஒரு சிறு ஆய்வகத்தை உங்களுக்காக தயார் செய்து எளிய முறையில் எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்யறதுன்றதை பத்தி இன்றைக்கு உங்ககிட்ட விவரமாக வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்கிறது ஒரு மிகவும் ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை குழந்தைங்க நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய பள்ளியில நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அது போன்ற நிகழ்வுகளை சாருடைய ஆலோசனைகளையும் சாருடைய யோசனையும் நீங்க பின்பற்றி நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும். இது போன்ற பயிற்சிகளை நீங்க என்ன பண்ணணும், கிளீனா நீங்க அப்சர்வ் பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ஒரு டைம் கிடைச்சிருக்குது, நல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கின்னு இதை நீங்க பின்பற்றி நல்ல உங்களுடைய பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெருமை தேடித்தரணும். விரைவில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் வந்தோன்னு நம்ம நிகழ்வு துவங்கிடலாம். நம்மளுக்கு சார் அட்மிட் பண்ணுங்க. லைட்டிங் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்படிங்களா? ஒரு லைட் இருந்தால் போட்டுக்கலாம். மாணவர்களுக்கு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், சேட் பாக்ஸில் தேவையானது மட்டும் கொஸ்டின் கேளுங்க. சும்மா எல்லாருக்குமே குட் ஈவினிங் ஹாய் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லாயிருக்கும். தேவையானதுக்கு மட்டும் நம்ம சேட் பாக்ஸ் யூஸ் பண்ணோம்னா மீட்டிங் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகலாம். அதுக்காக ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். சில்ட்ரன்ஸ் யாராச்சும் குரூப்ல சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேற்கொண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் மேற்கொண்டு குரூப்ல சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் அந்த சேட் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போடுறேன். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாராச்சும் அனுப்பிச்சு நீங்க ஜாயின் பண்ணி சொல்லுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய பயிற்சிகளை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். கேலிகிராஃபி, டிராயிங்கு, மியூசிக்கு கூடிய விரைவில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு கலந்து உங்களை சிறப்பிக்க உள்ளார். அதனால தொடர்ந்து நீங்க இதுல பங்கு பெற்று நிறைய சிறப்பு விருந்தினர் வராங்க, நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வராங்க, பயன்படுத்திங்க இந்த வாய்ப்புகளை. அடுத்ததும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்க போது. சார் சார் வந்துட்டாருங்களா? வந்துட்டார் சார். பார்த்துக்கங்க, ஒரு முறை கேட்டுக்கிட்டீங்களா? நம்ம கேட்டுட்டு போனா என்ன நேம்ல இருக்கு ஐடி அதுதான். குரூப் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஆல்வின் ஜோன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்லாம் இல்லை, கிட்ஸு, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க, எல்லாருமே பயன்படுத்துங்க.
Good evening, kids. Welcome to you all here. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்தோம். மேம் ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஹவு டு சே குட் மார்னிங், ஹவு டு சே தேங்க்யூ, தென் கிளாஸ் ரூம்ல என்ன சொல்லணும், டாய்லெட் போகணும்னா என்ன கேட்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அழகா லாஸ்ட் கிளாஸ்ல மீட்டிங்ல நமக்கு மேம் சொல்லி கொடுத்தாங்க, கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸா இருந்தது நமக்கு. சரி, நம்ம எதுக்காக இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் அது வந்து நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லையா? நம்ம எந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னாலும், இல்லை நம்ம வேர்ல்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம நாட்டை விட்டு வேற எங்கேயாவது போகணும் வரணும், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் நமக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அதனால தான். ஓகே, ஐ வில் கிவ் யூ சம் டிப்ஸ் ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தப்பா பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அதுதான் நினைக்கணும். ஒருவேளை நம்ம தப்பா பேசிடுவோமோ இங்கிலீஷ் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இங்கிலீஷ் வராது. தப்பா பேசினாதான் கத்துக்க முடியும். மேக்ஸ் தப்பா போட்டாதான் கரெக்டா கத்துக்க முடியும். அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மனசுல இருக்கிற பயத்தை விட்டுறணும். நான் இங்கிலீஷ் சரியா பேச மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் தப்பா தான் பேசுவேன் அப்படின்லாம் நினைச்சா அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே, தப்பு செஞ்சிருவோன்னு பயப்படாதீங்க, தப்பா பேசுங்க, அப்பதான் கரெக்டா பேச முடியும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிப். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிப் என்னவா இருக்கும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ காலையில மேம் காலைல எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்றதுல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மம் கிட்ட காலைல எந்திரிச்சோன்னா, இப்ப நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல வீட்டுலதான் இருக்கோம் இல்லையா? அப்ப காலையில எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்றதுல தொடங்கி, அம்மா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறதுல தொடங்கி, நான் குளிக்க போறேன், நான் சாப்பிட போறேன், இன்னைக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் பெர்ஃபெக்டா வரும். நம்ம மம் டேடுக்கு தெரியாது இங்கிலீஷ் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில பேரண்ட்ஸ்க்கு தெரியும், சில பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. சோ வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட சிப்ளிங்ஸ், உங்க கூட இருப்பாங்க இல்லையா, அண்ணாவோ அக்காவோ தங்கையோ, அவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணணும்? ஹலோ மேம், சார் என்ன நேம்ல உள்ள இருக்காங்க மேம்? ஓகே, பிரின்சிபல் டைட்னு இருக்கா தானே மேம்? டிடி நான் அன்மியூட் மேம், அன்மியூட் கொடுத்துட்டு அன்மியூட் பண்ண சொல்லுங்க சார், வீடியோ ஆன் பண்ண சொல்லுங்க. Soon our guest of honor will be on the screen. உங்களை கனெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. Shall wait eagerly. So be practicing. வீட்ல தினமும் என்ன நினைக்கிறேன் Sir, Arunkumar sir, is it audible? Yes sir, yes sir, it's audible. Please Okay. start your video sir. Video. Okay. Sir, video no need, I think audio I shall do. Okay sir, thank you. Okay. Shall I do? Wait sir, 1 second. Sarvan sir, ஒரு நிமிஷம் இருங்க சார், நம்ம இது ஸ்டாப் பண்ணட்டும். சரவணன் சார், ஹலோ சார், கேக்குதுங்களா? சார் வந்துட்டாருங்க, நீங்க இன்வைட் பண்ணிடுங்க சார். அருண் சார் சார் வந்துட்டாருங்க. ஓகே சார், ஓகே சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மீண்டுமாக திருப்பத்தூர் இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் சார்பாக உங்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் என்னுடைய குழுவின் சார்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கம் என்கின்ற ஒரு புதுவிதமான ஒரு தலைப்பில் உங்களை மாணவ செல்வங்களாக உங்களை சந்திப்பதில் எங்களுடைய குழுவானது மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கக்கூடிய எங்களுடைய
ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் அவர்கள் இந்த நேரத்தில் குழுவின் சார்பாக வருக வருக என நெஞ்சத்தில் ஆழத்திலிருந்து வரவேற்கின்றோம். அதே வண்ணமாக இன்றைய பயிற்சியை நம்மளுக்கு வழங்கவிருக்கின்ற தமிழக அரசினுடைய கனவு ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு தனபால் ஐயா அவர்களின் வருக வருகை வரவேற்கின்றோம். தனபால் சாரை பற்றி ஒரு சில அறிமுக உரை. தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களை ஏறக்குறைய ஒரு 900க்கும் மேற்பட்ட மாணவர்களை இளம் விஞ்ஞானியாக உருவாக்கி அந்த மாணவர்களை நம்முடைய கிராமப்புறத்திலிருந்து விண்வெளி ஆய்வகத்தை பார்வையிட அளவுக்கு அவர்களுடைய தரத்தை முன்னேற்றி அறிவியல் சார்ந்த பல்வேறு படைப்புகளை அந்த மாணவர்களின் திறமைகளை உருவாக்கி நிறைய விதமான ஒரு ஆய்வகத்தில் அந்த பிள்ளைங்களை கூட்டிச் சென்று பல்வேறு மாநிலங்களுக்கு கூட்டிச் சென்று அறிவியல் சார்ந்த கண்காட்சிகளுக்கு அழைத்து சென்று அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி புதிய தலைமுறை சார்பாக வழங்கக்கூடிய புதிய தலைமுறை ஆசிரியர் விருதும் பெற்றவர். நிறைய சிறப்பான செயல்பாடுகளை தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் வழங்கி கொண்டு வருகிறார். அவர் நம்மிடையே இணைந்து இந்த பயிற்சியை வழங்கியிருப்பது இந்த என்னுடைய குழுவிற்கு கூடுதல் சிறப்பு. இப்பொழுது நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பகிரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். சரவணன் சார். Thank you, sir. Principal speaking, sir. Arun Kumar, sir, is it audible? Yes, sir, it's audible, sir. Carry on, sir. Thank you. Oh, good evening to each and every one of you. Particularly, I feel very happy and I am very proud of Mr. Arun Kumar, Mr. Saravanan and Mr. Jayasheelan because 3 or 4 meetings so far they have conducted. It was highly innovative. In this COVID tense situation, what you have given, it's a beautiful session. It's highly useful for teachers and students. As a milestone, today now you are giving another program with the title Mastering Young Scientists. Beautiful topic, beautiful title you have selected, Mastering Young Scientists. I express my good wishes and sincere thanks to innovative teachers from Tirupattur district. Apart from all this, I am proud of Mr. Dhanapal from Karur district. He has done wonderful achievements in his career. So I feel happy and I am proud of Dhanapal sir also. Beautiful topic, molding the young scientists. This is the need of the hour also, and particularly for the rural children. No, this should be done. They should be uplifted. Rural children, village children should be uplifted. For uplifting, for developing the mindset with the poor children, what to be done. So the teachers should take initiative. Maximum percentage, the responsibilities, teachers should take the maximum responsibilities because they should create interest, they should motivate, they should counsel, they should guide the children. Then only they will develop the positive attitude. Children. If you want to make the children as a scientist, at least they should become more or less a scientist, teachers. Because of their positive approach only, children will be molded when they come across the schooling. The 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, when go by stage, teachers should motivate them. So they will be developing interest, they will feel happy, they will develop self-confidence. While taking classes in any topic, in any science subject, in any area, geography or physics, chemistry or botany or zoology, biochemistry, whatever it is the title, what is the topic that take teachers undertake in the classroom situation, children should be tempted, they should be motivated to ask questions regarding how, when, where, what, how it's working, how it can be developed, how it is possible. These types of curiosity developing questions, children should ask in the classroom situation. Then only stage by stage, mentally and physically, when they develop and they go to higher classes, gradually, definitely they will become scientists in future, definitely. Our India, they will become a superpower in the days to come, no doubt at all. Because my intention, my desire, I have experienced in my life, that is compared with the urban children, rural children, they will be having more interest. The self-confidence, they will continuous perseverance they will have. So continuous, they will try continuously till they get success. Such a type of children, rural children, I know very well, particularly from government school. So teachers should play major role
And apart from this, I want to this the participants maximum from teachers, maybe teachers, I think, for kind request, that is, if a student gets 100 mark out of 100 in science, means that doesn't mean they are interested in science. Getting mark in science is different. Having interest in science subject is different. It's different. Mark is not anywhere related to the interest. Interest is different. Securing mark is different. I've experienced in so many things. So many examples I can quote. So 100 mark is not the guarantee they are interested in science. So interested children, just to motivate them. Getting through from one class to another class is different. Developing interest is different. So identify the children, those who are interested in science, just isolate them, motivate them, talk with them. That is very, very important. Whenever there is a competition, when there is any exhibit, if there is any circular or mail or letter that you can be getting from NCERT or NCT or IGNO or any other science forum, immediately just ask the children to attend. Let them get exposure. Let them give up their ego. Let them come out from that inferiority complexes, from a language or a skill or knowledge or communication, whatever it is. From all these hurdles, they will come across. They will come out genuinely. So they should have the exposure whenever there is a competition or any forum conducted by various organizations. That's very, very important. Apart from all this, fortunate, it's a gift. We have CC system in our education. So continuous comprehensive education, continuous evaluation system. We have projects. Children are motivated to prepare projects by using clay, the thermocol, or nowadays we are avoiding thermocol. It should be avoided. So by using low cost, zero cost, and no cost materials, children are preparing projects just to motivate them to prepare projects. So when in small scale, when they prepare, when they come to higher classes, they will be preparing Pakka models, working or non-working models. So it will develop interest. When I was in Kadalur district, we prepared one small model with low cost materials, how to find out earthquake. The maximum amount we have spent 250 rupees only. It was exhibited in IGNO in Delhi. It got prizes also on behalf of Diet in Kadalur district. When I was in Kadalur, we took that exhibit to Delhi. So maximum amount we spent only 250. It was appreciated by even MHRD minister, honorable minister also. So whenever there is a forum, any competition, ask the children to attend that. So if you want to give them opportunity to develop as a scientist, means various skills are needed for that: the imagination, independence, curiosity, development of freedom, free thinking, differing from others, and thirst for discovery, innovation, developing innovative ideas. All should be in the minds of the young children. So teachers' roles, to give an opportunity for developing all these factors. Apart from all this, in the textbooks also we have. Apart from that, in stories, in various medias, various journals, various books, just we know about the successful story of the scientists. For example, Thomas Alva Edison. So, to become a scientist, richness is not needed. Those who want to become scientists, they are not for money. Okay, these two things should be kept in mind. It is separate field, getting success, doing something to the society, to the world. So, such a beautiful area to become a scientist. So, already at the outset, our Saravanan sir made it very clear. Our sir, Dhanabal sir, sent to the students to event up to NASA level. We came to know. So, it's a highly proudful thing. So, such a type of teachers are there in our system. So, by making use of these factors, opportunities, children should be interested to become beautiful, achievable, remarkable scientists in future, in the days to come. To create interest in the minds of the children, first of all, teachers should be molded. You teachers, please help the children. To become scientists in future, develop interest, help them to develop interest in science subject, in all subjects. Okay? So then only they will flourish. They will come out with a successful. They will come out beautifully
they will come out with the successful colors, flying colors in the society. So, with this, I conclude. Once again, I express my sincere thanks to the innovative teachers team, Tirupattur team, and I express my sincere wishes to Mr. Arun Kumar, Saravanan, Jayseelan. Special sincere thanks and wishes to Mr. Thanapal sir also. I wish the team many more times, because in the days to come also they are going to have so many webinars. So each and every webinar they select a special and a peculiar type of titles. All titles are highly useful to the teachers and students and all the participants in one or the other way. It is playing the day-to-day activities. Okay. So in the academic area, it plays major role, all the titles. So let us make use of these webinar meetings conducted by the innovative Tirupattur team. Once again, I am highly thankful to Arun Kumar, Mr. Saravanan, Mr. Arun Kumar, Mr. Jayseelan, Mr. Thanapal sir also. I wish them all success. Thank you very much. Thank you very much, sir. Arun Kumar sir, thank you very much. Thank you, sir. Such innovative words. It motivates us still to do better and best, sir. Thanks Yes. for supporting our team, sir. Thank you, a lot. thank you, thank you, madam. Thank you. தேங்க்யூ சார், மிக்க Thank நன்றி. you. Thank you. இந்த நேரத்திலே ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதிலும் நம்மிடையே பங்கு பெற்று அவருடைய ஆலோசனையும் வாழ்த்துக்களையும் மிகச் சிறப்பான எங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாழ்த்துக்களை வழங்கி எங்களுடைய இந்த குழுவானது மேலும் பல முன்னெடுப்புகளை எடுத்துச் செல்வதற்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்கியமைக்கு குழுவின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. Thank you. Thanks for that. Thank you very much, sir. Do it well. Best. Okay. Thank you. தன்பால் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். Thanapal sir. அருண் சார், தன்பால் சார் காரணம் இதுல அது நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். கட் ஆயிடுச்சா நான் பாருங்க. பண்ற உள்ள இல்ல அவரு. Few more seconds we have to wait for connecting our Thanapal sir. Kids, you are waiting a lot here. Thanks for your patience. Soon he will be connected to our screen. சார் உள்ள ஜாயின் ஆகுதுங்க சார். ஸோ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், தப்பு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகே, தப்பாக பேசினாலும் அப்புறம் கரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், ப்ராக்டிஸ் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து என்னெல்லாம் நம்ம அன்னைக்கு அன்றாட நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ, நம்ம டேட் கிட்ட, நம்ம மம் கிட்ட, நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தினமும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். கிராமட்டிக்கலி கரெக்டாக பேசணும்னு இல்லை, பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் பேசி பழகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட். We shall wait patiently. They are connecting to Thanapal sir. Miss Thanapal sir. Sir, one to sir. Okay sir. மீண்டுமாக தனபால் சார் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டு சார் உங்களுடைய செஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா சார்? ஆடிபிளா இருக்குங்களா? சார் சரி. திருப்பத்தூர் மாவட்டம் இன்னோவேஷன் டீச்சர் டீம் ஒருங்கிணைப்பாளர்களாகிய திரு அருண்குமார் சார், திரு சரவணன் சார், திரு
சீலன் சார் ஆகியோர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கு வழிகாட்டிய வெள்ளூர் ராணிப்பேட்டை டயட் முதல்வர் உயர்திரு டாக்டர் ஆர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இக்குழுவில் இணைந்து அரிய பல கருத்துக்களை பயிலும் மாணவ மாணவியர், உறுதுணையாக இருக்கும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்டு, அதனால் நீ எல்லாம் அன்மியூட்டில் இருக்கிறீங்க. எல்லோரும் இப்படி தம்ஸ் அப் காமிக்கலாமா? குட் ஈவினிங். வெரி குட் வெரி குட். எல்லாமே குட்டி குட்டி இளம் விஞ்ஞானிகளாக தெரியுறீங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அறிவியல் சயின்ஸ் பாடம் பிடிக்குமா? சயின்ஸ் அப்படி தம்ஸ் அப் பண்ணுங்க. சயின்ஸ் அறிவியல் பிடிக்கும். சூப்பர் சூப்பர், வெரி குட். எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் சயின்ஸ் பிடிக்கிறதுனால தான் இந்த நிகழ்வில் வந்து கலந்துருக்கிறீங்க. அதுலேயும் அறிவியலில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிப்பீங்க. அதோடு சார்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் நல்லா பண்ணணும். அது மட்டும் பத்தாது, தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, என்வாயன்மெண்ட் சயின்ஸ் எல்லாமே நல்லா படிக்கணும். ஏன்னா சார் சயின்ஸ்னு சொல்லிவிட்டு எல்லா பாடமே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு கண்டுபிடிப்புகள் செய்யும் பொழுது அனைத்து பாடங்களையும் நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு அறிவு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம அறிவியல் பாடம் சார்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அறிவியல் பாடம் நீங்கள் சயின்ஸ் படிக்கும் பொழுது, குறிப்பாக ஃபிசிக்ஸ் படிக்கும் பொழுது நியூட்டனுடைய விதிகள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கும் பொழுது அந்த லா மட்டும் படிக்கக்கூடாது, கோட்பாடுகள் மட்டும் படிக்கக்கூடாது, அதை புரிந்து படிக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை வந்து நம்ம புரிஞ்சு படித்தோம்னா தான் அதில் மனதில் வந்து நம்ம நிற்கும். மனப்பாடம் செஞ்சு படிக்கக்கூடாது. அப்போ எப்போ நம்ம புரிஞ்சு படிப்போம் அப்படின்னா, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு நம்ம வினாக்கள் கேட்கணும். கேள்விகள் கேட்டால் தான் நம்ம புரிந்து படிக்க முடியும். இப்போ இளம் விஞ்ஞானி, யங் சயின்டிஸ்ட் எப்படி ஆகிறது அப்படின்னா, நிறைய படிக்கணும், புத்தகம் தாண்டி அறிவு இருக்கணும், புரிந்து படிக்கணும், கேள்வி கேட்டு படிக்கணும், புத்தகம் தாண்டி அறிவு இருக்கணும். இப்போ இளம் விஞ்ஞானியுடைய இயல்புகள் என்னென்ன இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்வம் இருக்கணும். எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது. வாழ்த்துக்கள். சரியான கேள்வி கேட்கும் திறன் இருக்கணும். பதிலை தேடி கடினமாக உழைக்கணும். கண்டுபிடித்ததை நிரூபிக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்க போகிறீங்க. கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? தம்ஸ் அப் பண்ணுங்க. வெரி குட் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமா சார்? பண்ணுங்க சார். சரி சார், ஸ்க்ரீன் ஷேர். இப்போ சார் கோவஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். தான் சார் வருது சார், வருது சார். தெரியுதா சார்? தெரியுது சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். அடுத்தது, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரியுதா சார் ஸ்கிரீன்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவுடைய அந்த கனவு வரிகளை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இன்று மாணவர்களை வந்து இளம் விஞ்ஞானிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்போ கேள்வி கேட்கலாமா?
இப்போ மாணவர்கள் பாருங்க, ஸ்க்ரீனில் வந்து ஒரு ட்ரீ தெரியுது, அதோடைய பேக்ரவுண்டில் வந்து ஸ்கை இருக்கு, கிளவுட்ஸ் இருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன கேள்விகள், அறிவியல் சார்ந்த கேள்விகள் எப்படி நம்ம கேட்கலாம்? அப்போ மரங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். மரம் வந்து நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டிருக்கிறது, ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ மரங்கள் வந்து முக்கியத்துவம் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ மரத்துலேருந்து ஒரு பொருள் கீழே விழுகுது அப்படின்னா, இப்போ நியூட்டன் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க புவி ஈர்ப்பு விசை. இப்போ ஏன் ஒரு பொருள் கீழே விழுகிறது? பின்னாடி பாருங்க, ஸ்கை தெரியுது, வானம் வந்து நீல நிறமாக இருக்கிறது. ஏன் நீல நிறமாக இருக்கிறது? மேகக்கூட்டங்கள் உருவாகிறது. மேகங்கள் எவ்வாறு உருவாகிறது? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீர் வந்து ஆவியாகிறது அப்படிங்கிறோம். அப்போ எந்த வெப்பத்துக்கு மேல் வந்து ஆவியாகும்? அப்போ நீராவி போக்கு, மரங்களில் நீராவி போக்கு ஏற்படுமா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம வந்து கேட்கலாம். அடுத்த கேள்விகள் கேட்கலாம். பாருங்க, இது நம்ம ஒரு சூரிய குடும்பம், சூரியன், அதை சார்ந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இப்போ நம்ம வந்து 3வது கோள் பூமியில் இருக்கிறோம். இப்போ அடுத்த கோளுக்கு நம்ம வந்து போக முடியுமா? அங்கே உயிர் வாழ முடியுமா? அங்கே என்ன வெப்பநிலை இருக்கும், வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்கும், அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து வினாக்கள் வந்து கேட்கணும். அடுத்து பாருங்க, மின்னல். மின்னல் எப்படி உருவாகிறது? இப்போ கிளவுட்ஸ், அதாவது மழை வரும் பொழுது நமக்கு அந்த மலை மேகங்கள் வந்து வரும் பொழுது இடி மின்னல் உருவாகிறது. அப்போ இடி நமக்கு முதல்ல கேட்குமா, மின்னல் முதல்ல நமக்கு வருமா? அப்போ சவுண்டுடைய வெலாசிட்டி என்ன, லைட்டுடைய வெலாசிட்டி என்ன? இது மாதிரி வினாக்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். வினாக்கள் கேட்டால் தான் நம்ம விஞ்ஞானிகளாக ஆக முடியும். அடுத்து பாருங்க, எரிமலை, வல்கனம். அப்போ இந்த எரிமலை வந்து பாருங்க, எரிமலை குழம்பு, அதனுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்கும், ஏன் இது உருவாகிறது? ஒரு எரிமலை குழம்பு பூமியினுடைய உள்பகுதியில் இருக்குது. இது மாதிரி வினாக்களை நம்ம வந்து கேட்கணும். இப்போ பாருங்க, ஒரு பாறை வந்து ஒரு குறுகிய பகுதியில் வந்து அது நிலையாக இருக்கிறது. அப்போ இதனுடைய சென்ட்ரா கிராவிட்டி எங்கே இருக்கும், இதனுடைய நிறை எவ்வளவு, இதனுடைய எடை எவ்வளவு, இதை எப்படி அளக்கலாம்? இது மாதிரி வினாக்களை கேட்கணும். ஹலோ ஐயா, அடுத்த ஸ்கிரீன்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, நான் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கட்டா ஐயா? ஹலோ ஸ்டூடெண்ட், நீங்க மியூட் பண்ணிக்கங்க, கண்டிப்பா ஷேர் ஆகும். ஓகே சார். சார் நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. அடுத்து பாருங்க, இது வந்து மின்சாரத்தை எடுத்து வரக்கூடிய ஒரு பாதை, மின்வழி பாதை. இந்த மின்வழி பாதையில் மின்சாரம், கரண்ட் நமக்கு வருது. அப்போ வீட்டுக்கு கரண்ட் வருது, கரண்ட்னு சொல்கிறோம், வோல்டேஜ்னு சொல்கிறோம், மின் தடை, ரெசிஸ்டன்ஸ். அப்போ நீண்ட தொலைவிற்கு மின்சாரம் எடுத்து வரும் பொழுது அப்போ மின்னழுத்தம் எப்படி இருக்கணும், மின்சாரத்துக்கும் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு என்ன தொடர்பு, அப்போ அந்த பவர் லாஸ், மின் இழப்பு இல்லாமல் எப்படி எடுத்துக்கிட்டு வரலாம், ஏன் திக்கான கேபிள் போட்டிருக்காங்க, அது தின்னான கேபிள் போட்டால் எடுத்துகிட்டு வர முடியுமா? இது மாதிரி வினாக்களை கேட்க வேண்டும். இப்போ மவுண்டைன், மலை பகுதிகள் இருக்குது, இதில் வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்கும், கீழே எப்படி இருக்கும், மேலே போகும்பொழுது எப்படி இருக்கும்? இப்போ இங்கே ஒரு கார் இருக்குது, இந்த கார் வந்து இயக்கம் பெறுகிறதா, நிலையாக இருக்கிறதா, இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது, இதனுடைய வெலாசிட்டி என்ன, இதனுடைய ஆக்சிலரேஷன் என்ன, டயத்துக்கு ஸ்பீடுக்கு என்ன தொடர்பு, இது போன்ற வினாக்களை நாம் கேட்க வேண்டும். ஒரு குண்டூசி தண்ணியில் போட்டால் கூட உள்ள மூழ்கும் பொழுது எப்படி வந்து ஒரு கப்பல் வந்து மிதக்கிறது? கப்பலில் வந்து சைடில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கார்கோ ஷிப்னு சொல்லுவோம், எடை, அதாவது பொருட்களை எடுத்து செல்லக்கூடியது எல்லாம். அந்த அந்த கோட்டுக்கு என்ன பெயர்? அப்போ இதில் என்ன சென்ட்ரா கிராவிட்டி எப்படி இருக்கும்? இப்போ ஸ்டார், நட்சத்திரங்கள் பார்க்குறோம். இப்போ நமக்கு அருகில், பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பெயர், ஸ்டாருடைய பெயர் என்ன? ஒரு இப்போ நம்ம வந்து வெறும் கண்ணால் எத்தனை நட்சத்திரங்களை ஒரு நாள் நம்மளால் ஒரு இரவில் பார்க்க முடியும்? அப்போ நீங்கள் நைட்டு மேலே போய் மொட்டை மாடியில் போய் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எத்தனை நட்சத்திரங்களை நம்மளால் எண்ண முடியும்? நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? நட்சத்திர தொகுப்பு அப்படின்னா அது என்ன? நம்ம எந்த கேலக்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் கேட்க வேண்டும்.
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், இதில் என்ன தத்துவம் இருக்குது? இப்போ நமக்கு என்ன தெரியும்? சுவிட்சை போட்டால் கரண்ட் இருந்தால் ஃபேன் ஓடும், அவ்வளோதான். உள்ள என்ன தத்துவம் இருக்குது? எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் நடைபெறுகிறது. அப்போ இதற்கும் மின் மோட்டாருக்கும் என்ன தொடர்பு? மின் மோட்டார்னா என்ன, மின் இயற்றினா என்ன, ஜென்ரேட்டர்னா என்ன? கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் போடுறோம். இது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது எதற்காக அமைக்கிறாங்க, எங்கே எப்படி அமைக்கிறாங்க, இதனுடைய பயன் என்ன போன்ற வினாக்களை நாம் கேட்க வேண்டும். மின் விளக்கு, எலக்ட்ரிக் பல்ப், இது எவ்வாறு செயல்படுகிறது? இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து எதனால் ஆனது? அதனுடைய வெப்ப மெல்டிங் பாயிண்ட், அதனுடைய உருகும் நிலை எவ்வளவு? இந்த விளக்கு இப்போ பயன்படுத்தலாமா, பயன்பாட்டில் இருக்கா, ஏன் பயன்படுத்தக்கூடாது? இப்போ 100% கரண்ட் கொடுத்தா எத்தனை சதவீதம் வெப்பத்தை வெளியிடும்? இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி வந்து நமக்கு சவுண்டு வெளியில் வருது? அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எப்படி வைப்ரேட் ஆகுது? வைப்ரேட் ஆகும் பொழுது என்ன உருவாகுது? சவுண்டு உருவாகுது. அப்போ அதனுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன, டைம் பீரியட் என்ன, வேவ் லென்த் என்ன, இப்படிலாம் நம்ம கேள்விகள் கேட்கணும். இப்போ ராக்கெட் வந்து போகுது. இப்போ ராக்கெட்னா என்ன, சேட்டலைட்னா என்ன, ராக்கெட்டுடைய பயன்பாடுகள் என்ன, அது எப்படி இயங்குது, அதனுடைய எரிபொருள் என்ன, லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன, அதனுடைய குறிப்பாக விடுபடு திசைவேகம், எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு, ஒரு பொருள் எவ்வளவு வேகத்தில் ஒரு செகண்டில் பயணித்தால் அது அதனுடைய வளிமண்டலத்திலிருந்து வெளியே போகும். இப்போ இதுக்கெல்லாம் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவை. கணக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அறிவியல் சோதனைகள் செய்ய முடியாது. இப்போ பேட்ஸ் வவ்வால்னு சொல்கிறோம். இது எப்படி, இதுக்கும் இது இயங்குறதுக்கும் சயின்ஸுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது எந்த தடைப்பொருள் போனாலும் மேலே மோதிராது. எப்படி வேகமாக போகும் பொழுது தடைப்பொருள் வந்து விலகி வருது? எக்கோ, ரிஃப்ளெக்ஷன், சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன், இதை பற்றி நம்ம வினாக்கள் கேட்கணும். இது சைக்கிள் டைனமோ எப்படி இதிலிருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது? இது இப்போ இருக்கக்கூடிய சைக்கிளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, பழைய சைக்கிள்லாம் இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது? இப்போ இந்த டைனமோக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்கணும். கடலில் எப்படி அலைகள் உருவாகிறது? காலநிலை மாற்றத்திற்கும் கடலுடைய வெப்பநிலைக்கும் என்ன தொடர்பு? புயல் எப்படி உருவாகிறது? இது மாதிரி வினாக்களை கேட்க வேண்டும். இப்போ அந்த விண்வெளி வீரர் வந்து இந்த உடை அணிந்திருக்கார், இந்த உடையினுடைய எடை எவ்வளோ இருக்கும், நம்ம அதை அணிய முடியுமா? இது போன்ற வினாக்களை நாம் கேட்க வேண்டும். இப்போ மேக்னெட் இருக்குது. இப்போ பூமி வந்து ஒரு ஹியூஜ் மேக்னெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ பூமியை சுற்றி காந்தப்புலம் இருக்குது. அந்த காந்தப்புல வலிமை பாருங்கள் எப்படி இருக்கும்? அந்த முனைகள் அதிகமாக இருக்கும். நார்த்து போல் சவுத் போலில் முனை வலிமை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வினாக்களை கேட்க வேண்டும். இப்போ செயற்கைக்கோளுடைய பயன்பாடுகள் என்ன, அது எப்படி வந்து இயங்கி வருகிறது போன்ற வினாக்களை கேட்க வேண்டும். சூரிய உதயம், சூரிய மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தோன்றுகிறது? இப்போ ஒரு மின் மோட்டாருக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ ஏதோ தாமிர கம்பி, காப்பர் காயில் இருக்குது. அப்போ இதனுடைய பயன்பாடுகள்லாம் என்ன? ஸோ இதுதான் நம்ம வந்து இதுவரைக்கும் கேட்ட வினாக்கள். இப்போ நீங்கள் பாருங்கள் மாணவர்களே, இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதில் தான் உங்களுடைய பாடங்கள்லாம் அடங்கி இருக்குது. நீங்கள் போய் புத்தகத்தை படிக்கிறதுனால தான் கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் நம்மை சுற்றி, நம்ம வீட்டிலையோ நமக்கு அருகில் பார்க்கக்கூடிய பொருட்கள்லையோ எல்லாமே அந்த தத்துவங்கள் அடங்கி இருக்குது. நம்ம பிரித்து பார்க்குறோம். பாட புஸ்தகம் பரீட்சைக்காக படிக்கிறோம், மதிப்பெண்ணுக்காக படிக்கிறோம் அப்படின்ட்டு பிரித்து பார்ப்பதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா பாடம் புரிகிறது. தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவியல் எளிதில் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் சோதனைகள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தை தான் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறேன். 2007 வகுப்பறை, இன்று மாணவர்கள் விண்வெளி வரை செல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அப்படின்னா முதல்ல அந்த ஆய்வகம் அமைந்திருக்குது. அடுத்து பாருங்க, மாணவர்கள் சின்ன சின்ன சோதனைகள் செய்கிறாங்க. எலுமிச்சை பழத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது, உருளைக்கிழங்குலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது. அந்த ஒரு பந்து வந்து பாருங்க, தண்ணீர் ஸ்பீடாக வருது, பந்து மேலே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன தத்துவம் அடங்கி இருக்குது? கேள்விகள் தான் நான் கேட்பேன், பதில் நீங்கள் தான் சொல்லணும். கேள்வி கேட்பது தான் என்னுடைய இது. இப்போ அதை கொண்டு அடுத்த கட்டமாக ஒரு ரோபோ தயார் பண்ணி அந்த ரோபோ வந்து
பக்கத்தில் பாருங்கள், ஒரு ரெடிமேட் ரோபோ இருக்குது, அருகிலே ஒரு ரோபோ வந்து பையன் செஞ்சுருக்கான். ஒரு அறிவியல் கண்காட்சி நடத்துவது. அடுத்து இந்த கண்காட்சி பள்ளியிலிருந்து மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சாலை விதிகளில் ரோபோ பயன்பாடுகள், அப்ளிகேஷன் அப்படியே எடுத்துகிட்டு போகணும். அடுத்து மாவட்டத்திலேருந்து மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். மாநில அளவில், ஸ்டேட் லெவலில் கொண்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போ நிறைய நம்ம அங்கே ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது நிறைய மாவட்டங்களிலிருந்து அறிவியல் படைப்புகள், தேர்வான படைப்புகள் வரும். அதை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நமக்கு ஐடியா தோணும். அடுத்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், அணு உலை மாதிரி தயாரிக்கிறது. பாருங்கள், அணு உலை மாதிரி. இப்போ அணு உலைனா என்ன? நீங்களாம் பெரிய கிளாஸ் 10ஆம் வகுப்பு வந்தீங்கன்னா அதை படிப்பீங்க. அணு உலையில் என்ன எரிபொருள் பயன்படுகிறது, அணு உலை எதற்கு பயன்படுகிறது, மின்சாரம் தயாரிக்கிறது பயன்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை எப்படி வந்து ரோபோ வச்சு ஃபில் பண்ணுவாங்க, அப்போ அதனுடைய கழிவுகள்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு அணு உலை மாதிரி அமைக்கிறது. அதற்கு ஒரு கட்டப்படம், அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு டயக்ராம் தயார் பண்ணுறது. இதெல்லாம் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதம். அதை மறுபடியும் காட்சிப்படுத்துவது கண்காட்சிகளில். இப்போ நம்ம அந்த மாடல்ஸ் தயார் பண்ணியிருக்கோம். அப்படி போகும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அங்கீகாரங்கள் கிடைக்கும், உரிய அங்கீகாரங்கள். மதிப்பிற்குரிய முன்னாள் பள்ளிக்கல்வி இயக்குனர் மணி ஐயா அவர்கள் 2012ஆம் ஆண்டு அந்த மாணவர்களை பார்த்து ஐயா பாராட்டுறாங்க. இதுதான் எங்களுடைய அந்த பள்ளி மாணவர்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஐயா மிகவும் பயனுள்ளதாக அந்த நேரத்தில் ஊக்குவிச்சாங்க. ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய படைப்பாற்றல், நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எதை சார்ந்து இருக்கணும்னா சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அணு உலை சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாமே இந்த செய்தித்தாள்களில் வந்துச்சு. நிறைய செய்தித்தாள்களை மாணவர்களுக்கு படிக்க நான் ஊக்குவிப்பது உண்டு. அதை சார்ந்து எங்களுடைய படைப்புகள் இருக்கும். அடுத்து வந்து இந்த கழிவு நீரை எப்படி சுத்திகரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை நாங்கள் எடுத்து CN4 நேப்பியர் பயிரிலிருந்து மின்சாரம் தயாரித்தல், அதை கழிவு நீரில் பயிர்விக்க வச்சு அந்த பயிரை எடுத்து மின்சாரம், அதாவது சாறு எடுத்து அதை ஒரு மின்கலனாக மாற்றுறோம். மின்கலனாக மாற்றும் பொழுது அதில் நம்ம வந்து எலக்ட்ரோடு பயன்படுத்தணும், அதை தொடர் சுற்று சீரிஸ் சுற்றாக இணைக்கணும். இது மாதிரி இதெல்லாம் பண்ணி எல்இடியை வந்து எரிய வச்சோம். அதற்கான அங்கீகாரங்கள் கிடைத்தது. 2013ஆம் ஆண்டு மதிப்பிற்குரிய டாக்டர் மயில்சா அண்ணாதுரை ஐயா அவர்களிடம் வாழ்த்து பெற்ற ஒரு இனிமையான தருணம். ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்து இந்த படைப்புகளை ஆசிரியர் படைப்பு பிரிவிலையும் நான் எடுத்து சென்றது உண்டு. ஒரு அங்கீகாரம் 2013ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைத்து அடுத்து தென்னிந்திய அளவிற்கு அதனுடைய படைப்புகளை எடுத்து சென்றோம். இது தென்னிந்திய அளவில் காட்சிப்படுத்தப்பட்ட அணுமின் உலை மாதிரி படம். அப்போ இது 2013 தான் நடந்துச்சா சார் அப்படின்னா இல்லை. அப்போ ஏதோ ஒரு தாக்கம் முன்னாடி இருந்திருக்குது. இந்த ஆய்வு மாணவர் யார் அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இது வந்து 1995 நான் தான் அந்த ஆய்வு உட்படுத்தப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா பிப்பட் இருக்குது, கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது, மெசரிங் ஜார் இருக்குது, நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் இருக்குது. அதை வைத்து நம்ம வந்து அந்த டைட்ரேஷன் சொல்லுவோம், தரம் பார்த்தல், காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வித்தவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ட்டு அந்த படைப்புகள் அப்போவே 95 வந்து 94 அந்த ஆய்வுகளை நம்ம மேற்கொண்டோம். அடுத்து மாணவர்களை வைத்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, டெங்கு கொசு எப்படி ஒழிக்கலாம், அடுத்து தேனீக்கள் பற்றிய ஒரு ஆய்வு. இப்போ தேனீக்கள்னால என்ன பயன், தேனீக்கள்னால மகரந்த சேர்க்கை, அயல்மருந்து சேர்க்கை நடைபெறுகிறது, அதனால் நிறைய பயிர் பெருக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். அதற்கான ஒரு அங்கீகாரம் தங்கப்பதக்கம் 2014ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் கிடைத்தது. இது எப்படிங்கிறத நான் ஒரு அனுபவமாக உங்களுக்கு சொல்கிறேன். 2014 இந்த சீமை கருவேல மரத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு நம்ம அரசு முன்னெடுப்பு செஞ்சாங்க. அதை சார்ந்த நிகழ்வுகள் பத்திரிகையில் வரும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் கையில் எடுத்துட்டு முதல்ல அந்த மாணவர்களிடம் சொன்னேன், அந்த சீமை கருவேல மரம்னு இருக்குப்பா, அது நம்ம பள்ளி சுற்றி இருக்குது, அதை போய் நம்ம அந்த மரத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் நம்ம ஒவ்வொரு பகுதியாக எடுப்போம் அப்படின்னு எடுத்தோம்.
எடுத்து அதை சாறு பிழிந்து நம்ம ஆய்வகத்தில் என்ன இருக்கும், பிஹெச் தாள் இருக்கும், அதை வைத்து அது அமிலமா காரமா அப்படின்னு நம்ம அதை ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அதில் அமிலம் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்தது. அப்போ அமிலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அதை எப்படி ஒரு மின்சுற்றில் மின்சாரம் உருவாகுதா இல்லையான்னு நம்ம லேபில் இருக்கக்கூடிய என்ன மீட்டர் ஜீனு போட்டிருக்கு உங்களுக்கு தெரியும், கலுனா மீட்டரை வைத்து அதனுடைய மின் சுற்று பாதையை கண்டறிந்தோம். அடுத்து இப்போ மின்சாரம் வருதுன்னா அப்புறம் மின் அழுத்தம் இருக்கும், அதை எப்படி அளக்கலான்னா வோல்ட்மீட்டரை வச்சு அளந்தோம். அப்போ மின்சாரம் இருக்குது, மின்னழுத்தம் இருக்குது, அப்போ ஏன் இதை வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரியாக வடிவமைக்கலாம்ல அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு சீரீஸ் தொடர் சுற்றில் இணைத்து ஒரு எல்இடி மின் விளக்கு எரிந்தது மாணவர்களே. இது அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கல, கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. எது இந்த மின் விளக்கு எல்இடி எரிய வைப்பதற்கு 6 மாத காலமும் ஆனது. ஏன் அப்படின்னா அந்த அந்த ஒவ்வொரு செல்லுலையும் பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரோடு, நேர்மின் வாய், பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட் என்ன அப்படிங்கிறது. பாசிட்டிவ் எலக்ட்ரோடு வந்து காப்பர், நெகட்டிவ் எலக்ட்ரோடு என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் அந்த நெகட்டிவ் எலக்ட்ரோடு போடுவதற்கு 6 மாதங்கள் ஆனது. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரோடை மாற்றி மாற்றி போடும் பொழுது, குறிப்பாக ஒரு எலக்ட்ரோடு போடும் பொழுது அது வந்து என்னாச்சு அப்படின்னா மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. உடனே ஒரு ஒரு மின்கலன் பேட்டரி அமைச்சோம், சீமைக்கருவேல மரத்துலேருந்து மின்சாரம். அப்போ சீமைக்கருவேல மரம் என்ன பண்ணுது, நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சுகிறது, அதனால் விவசாய நிலங்கள்லாம் பாதிப்படைகிறது, நீர்மட்டம் ரொம்ப கீழே போகுது அப்படின்ட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டு சீமைக்கருவேல மின்சாரத்திலிருந்து அந்த பேட்டரியை வந்து வடிவமைச்சோம், ப்ரொசோபிஸ் ஜூலிஃப்ளோரா பேட்டரி. இப்போ இதை வடிவமைத்து இதை நாங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது டெல்லியில் கொண்டு போய் காட்சிப்படுத்தினோம். அந்த இதனுடைய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஸோ 400 ரூபாயில் ஒரு மாணவர், அரசு பள்ளி மாணவர் ஒரு அறிவியல் படைப்பு செஞ்சு கோல்டு மெடல் வாங்கி டெல்லியில் போய் அங்கேயும் அவர் பெஸ்ட்டு 60, அதாவது 800 ப்ராஜெக்டில் பெஸ்ட்டு 60ல் தேர்வாகி அளவில் 2ஆம் இடம் ஸ்டேட்டுக்கு விருது பெற்று அடுத்து ஜப்பானுக்கு தேர்வாயிட்டார். இதெல்லாம் ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வுகள். அடுத்தது இதை நான் வந்து நானும் ஆசிரியர் படைப்பிரிவிலையும் காட்சிப்படுத்துவதற்காக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி என படைப்புகளை எடுத்து சென்றேன். ஸோ அதற்கான அங்கீகாரமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றார்கள். அந்த மாணவருக்கு கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் பெற்று அவர் ஜப்பான் செல்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். அப்புறம் அந்த ராக்கெட் வந்து மாணவர்களை வைத்து பயன்படுத்திய பொருட்களை வச்சு ஒரு ராக்கெட் தயாரித்து ஊர்வலம், ஐயா அவர்கள் அப்துல் கலாம் ஐயா இறந்தவுடன் நாங்கள் ஒரு ஊர்வலம் மேற்கொண்டோம். அப்போ அந்த மாணவரை வந்து அறிவியல் படைப்புடன் இல்லாமல் அவரை வந்து உருவாக்குறது, ஒரு அப்துல் கலாம் ஐயா மாதிரி அவரை உருவாக்குறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மேக்கப்லாம் போட்டு ஐயா மாதிரி மாணவர்களை பேச வச்சு அதை நாங்கள் வந்து ஒரு ஆவணப்படமாக தயாரித்து இன்றும் அது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு ஆவணப்படம் கட்டணம் இல்லாமல் வழங்கி கொண்டிருக்கின்றேன். 8 லட்சம் மாணவர்கள் அதை பார்த்துள்ளார்கள். தனபால் சார் சொல்லுங்க, கொஞ்சம் லவுடரா பேசணும்னு கேட்குறாங்களா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அடுத்ததாக மாணவர்களுடன் இப்போ கேட்குதுங்களா? ஓகே சார். மாணவர்களுடன் வந்து களப்பயணம் செல்வது. களப்பயணம் அப்படின்னா அது மாதிரி அவங்களை அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாய இடங்களுக்கே அழைத்து சென்று அவர்களுக்கு வந்து களப்பயணம் மூலியமாக அறிவியல் கோட்பாடுகளை எடுத்து செல்வது, மேலும் அறிவியல் நாடகம் மூலமும் அறிவியல் கருத்துக்களை மாணவர்களிடம் மக்களிடம் எடுத்து செல்லுதல், மண் பரிசோதனை, மண்ணினுடைய காரத்தன்மை, அமிலத்தன்மை, இதை வந்து ஆய்வு செய்வதற்கான மண் பரிசோதனை ஆய்வுக்கூடத்தில் பயிற்சி மேற்கொண்டோம். ஸோ இதெல்லாம் பெற்ற விருதுகள், பரிசுகள். இது பாருங்கள், பள்ளியில் மாணவர்கள் உங்களை மாதிரி குட்டி குட்டி மாணவர்கள்லாம் பாருங்கள், சின்ன சின்ன ப்ராஜெக்டாக எல்லாமே கையில் பாருங்கள், அவங்க பயன்படுத்திய பொருட்கள் தான், பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பொருட்களை வைத்தே நம்ம அறிவியல் மாதிரிகளை உண்டு பண்ணுவது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் தொழில்நுட்ப மையம் மூலிமா நம்ம நடத்தக்கூடிய அறிவியல் திறனறிதல் தேர்வுகளையும் மாணவர்களுக்கு நடத்துவது உண்டு. புதுதில்லியில் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கோல்டு மெடல் வாங்கி
நியூ டெல்லியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு 2016 சூழலியல் காக்கும் கழிவறை, ஈகோசா கம்போஸ்ட் டாய்லெட், மனித கழிவுகளிலிருந்து எப்படி உரம் தயாரிக்கிறது அப்படின்ட்டு ஒரு டாய்லெட் பண்ணியிருந்தோம். இது கிட்டத்தட்ட 80 கிலோ வெயிட். இதை எடுத்துக்கொண்டு டெல்லி வரை சென்றது உண்டு. இது தங்கப்பதக்கம் பெற்ற அறிவியல் படைப்பு. இது இந்திய சர்வதேச அறிவியல் பெருவிழாவிற்கு அழைத்து சென்ற ஒரு நிகழ்வு. சாகர் நிதி கப்பலில் மாணவர்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாலுமிக்கு அப்துல் கலாம் ஐயா ஆவணப்படத்தை கொடுத்த நிகழ்வு. மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அவர்களுக்கு வெள்ளி நாணயம், தங்க நாணயம் நான் பரிசு கொடுத்த நிகழ்வுகளும் உண்டு. இப்போ அடுத்து மாணவர் ஜப்பான் சென்று அங்கே அந்த 2018 இந்த அறிவியல் படைப்புகள் மூலியமாக சிறந்த மாணவராக தேர்வு பெற்று தமிழகத்திலும் சென்ற 6 மாணவர், இந்தியாவிலும் சென்ற 30 மாநில ஒரு மாணவராக அரசு பள்ளி மாணவர் சென்று வந்துள்ளார். சேட்டலைட் குழு அப்படின்ட்டு 30 கிராம் எடையில் ஒரு சிறிய சேட்டலைட் வாட்டர் சாட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் தயாரித்தோம். 30 கிராம் எடை. பிஎஸ்எல்வி மாதிரி மாணவர்களை வைத்தே ஒரு மாடல் பள்ளியிலே தயாரிப்பது உண்டு. இவர் லிட்டில் சயின்டிஸ்ட். இவர் வச்சிருக்க அந்த கிரிக்கெட் பேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு செய்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பரிசாக பெற்றார். துளிர் இல்லம், மாணவர்களுக்கு துளிர் புத்தகங்கள் கொடுத்து அவர்களை படிக்க வைக்க ஊக்குவிப்பதுண்டு. இது ஒரு பயணம் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் எப்படின்னா இது மாதிரி ஒரு 7 வகையில் நடைபெறணும். அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உடல் வலி கற்றல். இப்போ அந்த மாணவர் பாருங்கள், ஒரு பைக்கு ஓட்டுறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹெல்மெட் போட்டால் தான் பைக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இவர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி இதில் ரெடி பண்ணியிருக்காரு. 7ஆம் படித்த மாணவர் தான். அப்போ அவர் ஒரு அறிவியல் கோட்பாடுகளை நம்ம சும்மா படித்து மனப்பாடம் செய்யாமல் அப்ளிகேஷனாக அவர் அதை பயன்படுத்தி அதில் லேர்னிங் பண்ணுறாரு. இது கேள்வி ஞான வழி கற்றல். அதாவது புத்தகம் படிப்பதை விட நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரொஜெக்டரில் நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் நம்முடைய கற்றல் செயல்பாடுகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்து இதோடு இல்லாமல் சமூக கல்வி, அதாவது சமுதாயத்திற்கு ஏதாவது நம்ம பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நடத்த முடியுமா? இப்போ நம்ம சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்க. அந்த குளம் 400 ஏக்கரில் இருக்கக்கூடிய குளம். அந்த குளத்தில் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்கு பாருங்க. அது தண்ணீரே வரல. அப்போ எப்படி அந்த நீர்வழி பாதை ஆய்வு செய்து நாங்கள் ஒரு ஆய்வு திட்டம் தயாரித்தோம். அதற்கான அந்த ஆய்வு திட்டத்துக்கு ஒரு மேப்லாம் நாங்கள் ட்ரா பண்ணி அதை கொண்டு போய் காட்சிப்படுத்தணும் ஸ்டேட் வைஸில். பார்வை வழி கற்றல். இப்போ வெண்டஞ்செடி அப்படின்னு இடகாரம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.9 சென்டிமீட்டர் நீளம். அப்போ ஏன் அது அவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்விப்பட்டு மாணவர்களை வைத்து அவர் ஆய்வு செய்தார். அப்புறம் வாசித்தல் ரொம்ப முக்கியம். ஆய்வகத்தில் மாணவர்கள் வாசிப்பு நடத்துகிறாங்க. புத்தக கண்காட்சிகளில் ஆண்டு ஒரு முறை நடைபெறும் கண்காட்சிகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்வது உண்டு. அடுத்து ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் கல்வி. 80 நிமிடங்களில் 100 அறிவியல் சோதனைகள் நான் மேற்கொண்டு கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நிகழ்வில் இடம்பெற்று. இது ஸ்ரீஹரிகோட்டாவில் சந்திராயன் 2 ஏவும் பொழுது அங்கே சென்ற நிகழ்வு. இப்போ இளம் விஞ்ஞானி விருது பெற்ற மாணவர்கள் 2 மாணவர்கள், பூவரசன், யுவராஜ் மாணவர். இப்போ தற்சமயம் இஸ்ரோ தேர்வு பெற்ற மாணவி சிவரஞ்சனி, முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இளம் விஞ்ஞானி இந்தியா 2011 விருது பெற்ற பூவரசன் என்ற மாணவர். இந்த மாணவர் வாழை இலையிலிருந்து என்னென்ன பொருட்கள் பிளாஸ்டிக் மாற்றாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருந்தார். இப்போ இவ்வளோ நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி சார் இதெல்லாம் இது பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2007 இந்த மாணவருடைய ஒரு பயணம் நடைபெறுகிறது. அப்போ ஒரு இளம் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்கணும். மாணவர்கள்லாம் எவ்வளோ அமைதியாக இந்த நிகழ்வுகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள்லாம் ஆர்வத்துடன் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்க.
எதுக்குமே நான் பதில் சொல்லல, கேள்வி தான் கேட்டேன். சரியான கேள்வி கேட்கும் திறன். இப்போ சார் இந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் குறித்து வச்சுட்டு அதுக்கு பதிலை தேடி கடினமாக உழைக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தடவை 2 தடவை தேடுவோம், கிடைக்கவில்லை என்றால் விட்டுருவோம், சலிப்பு ஏற்படும். அப்படி இல்லாமல் தொடர்ந்து கடினமாக உழைக்கணும், கண்டுபிடித்ததை நிரூபிக்க வேண்டும். இது இளம் விஞ்ஞானியினுடைய இயல்புகள். அப்போ என்ன சார் பண்ணலான்னா நிறைய படிக்கணும். அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், அறிவியல் ஒளி, துளிர், ஜந்தர் மந்தர், விஞ்ஞான சிறகு போன்ற புத்தகங்களை, மாதாந்திர புத்தகங்கள், நியூஸ் பேப்பர், தினந்தோறும் செய்தித்தாள்கள் படிக்கும் பழக்கத்தை மாணவர்கள் ஊக்குவித்து கொள்ள வேண்டும். ஒரு 10 நாளைக்கு செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பிரச்சனை வரும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் தெரியும். இப்போ கொரோனா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது எப்படி உருவாகிறது, வைரஸ் எப்படி உருவாகிறது, இதை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். புரிந்து படிக்க வேண்டும், கேள்வி கேட்டு படிக்க வேண்டும், புத்தகம் தாண்டிய அறிவு இருக்க வேண்டும். இப்போ இந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் என்னென்ன துறைகளில் நம்ம இன்னும் நம்ம மேன்மை அடையணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஆளில்லா வாகனத்துறை, செயற்கை நுண்ணறிவுத்துறை, விண்வெளி சுற்றுலா, முப்பரிமாணத்துறை, நிலா செவ்வாய் கோள், கனிம வளம் மற்றும் வாழ்வு, செயற்கை மாற்று உறுப்பு, அடைக்கப்பட்ட காற்று விற்பனை துறை, வாகன மின்னேற்ற நிலையம், ஜெட்பேக் மனிதன் விண்ணில் பறத்தல், டிஎன்ஏ வடிவமைப்பு, ரொபோட்டிக்ஸ், ஸ்டெம் செல், வெர்டிகல் வேளாண்மை, சோலார், உயிரி வாயு, கணினிமயம். இதெல்லாமே அடுத்து நம்ம வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய துறைகள். அதை சார்ந்த மாணவர்கள் பயில வேண்டும். இதுதான் அதை தயார் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக உண்மையிலுமே இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த நன்றி சொல்லிடுற முன்னாடியே மறுபடியும் பிபிடி வெளியே வந்துட்டோம்னா அடுத்து உள்ள வர முடியாது. அதனால் பள்ளிக்கல்வித்துறைக்கும், புதுதில்லி தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், இன்னோவேஷன் டீச்சர் டீம், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பள்ளி கட்டிடக்குழு, பெற்றோராசிரியர் கழகம், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண் வளர்ச்சி குழு, தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பத்திரிகை ஊடகங்கள், இணையதளம், முகநூல், கட்சவி சார்ந்த அனைவருக்கும் தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சோதனைகள், சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் நான் எவ்வளோ நேரம் சார் பயன்படுத்தலாம்? சார் கோயிங் சார், போகலாம், நீங்கள் பயன்படுத்தலாம், போகலாம். இல்லை அதான் இன்னும் ஒரு எவ்வளோ டைம்? ஒரு 1/2 hour. ஓகே ஓகே. இப்போ மாணவர்களே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்கலாமா? காமிங்க, பார்க்கலாமா? வெரி குட், சூப்பர் சூப்பர், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாமே. ஸோ அதற்கு நம்ம பதிலை தேடுறோம். இப்போ அந்த நான் வினாக்கள் கேட்ட பகுதிக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய பாடம் சார்ந்த அந்த அறிவியல் கோட்பாடுகள் நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு சின்ன தொடர்பு படுத்தி ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் உங்களுக்கு மாடலாக காமிக்கிறேன். நீங்கள் அதை மேற்கொண்டு அதை நீங்கள் செய்து அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸாகி போகலாம். மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அந்த கார் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த காரினுடைய நிலைப்புத்தன்மை, நிலையாக இருக்கிறது, இயக்கம் பெறுகிறது. இது உங்களுக்கு தெரியும். மெஷர்மெண்ட்டில் சாண்ட் கிளாக், மணல் கடிகாரம் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓல்டன் டேஸில் நேரத்தை அளவிடக்கூடியதில் இருந்தது. இது பாருங்கள், நம்ம இங்க் பாட்டில் தான், 2 பாட்டில் எடுத்து அதை ஒரு பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு நிலையாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை, அது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்ம அதை இன்வெர்ட் பண்ணுறோம். இன்வெர்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மணல் கீழே வர்றது உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளோ நேரத்தை குறிப்பிடுறோம், எவ்வளோ செகண்ட்ஸில் வருது, எவ்வளோ நிமிடம் வருது, இதை வைத்து நம்ம நேரத்தை கணக்கிடக்கூடியது. இதெல்லாம் எளிய சோதனை, நீங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க.
சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு இதை காமிக்கிறேன். இது மெக்கானிக்ஸ். இதை வைத்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதை படிக்கலாம். அதனுடைய நிலைமம் இனர்ஷியா படிக்கலாம். நிலைமம், இனர்ஷியா, நியூட்டன்ஸ் உடைய லா, இதை எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். அடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கப்பல் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் பாருங்கள். இப்போ இதுவும் கிட்டத்தட்ட அதே தான், அதே 2 இங்க் பாட்டில் தான் எடுத்திருக்கோம். இதில் பாருங்கள் 2 லிக்யூட்ஸ் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? 2 இருக்குது பாருங்கள். கீழே ஒயிட்டாக இருக்குது, மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அது என்ன லிக்விட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நேரம் புரிஞ்சிருக்கு என்னன்ட்டு. அப்போ கீழே இருக்க ஒயிட், அதுக்கு மேலே இன்னொரு லிக்விட்ஸ் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம், ஏன்னு வந்து இப்படி மிதக்குது? சரி சார், இப்போ இதை இன்வெர்ட் பண்ணால் தலைகீழாக மாற்றினா மறுபடியும் இதே மாதிரி வந்து நிற்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், மிக்ஸ் ஆயிடுச்சா? மிக்ஸ் ஆன பிறகு வந்து என்ன ஆகுதுங்க, வந்து கரெக்டாக தெளிவாக நிற்குது. அப்போ இங்கே வந்து ஒரு அடர்த்தி, டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சமீபமாக கூட இந்த கப்பலில் வந்து எண்ணெய், கச்சா எண்ணெய் வந்து கடலில் கலந்தது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, கடலில் கலந்ததுமே கடல் நீருக்கு மேல் மிதந்து கொண்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், சூரிய ஒளியை வந்து உள்ளே அலோவ் பண்ணாது. சூரிய ஒளி வந்து உள்ளே போகாதனால கடல்வாழ் உயிரினங்களாக இறந்துடும். அப்புறம் இது மாதிரி சூழலை எப்படி இந்த கச்சா எண்ணெயை வந்து பிரித்து எடுக்கலாம்? அப்போ நீங்கள் டென்சிட்டி, அடர்த்தி இதெல்லாம் படிக்கிறீங்க. பட் இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம கண்டிப்பாக தீர்வு காண முடியும். அப்போ இந்த டென்சிட்டிக்கும் இப்போ கப்பல் செல்வதற்கும், அது கப்பல் மிதந்து செல்வதற்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது மாதிரி வினாக்களை வந்து கேட்கணும். அந்த கப்பல் வந்து நம்ம அதே அளவு நல்ல நீரில் அதே கப்பல் வந்து அதே எடையில் அதால் செல்ல முடியுமா அப்படின்னு கேள்விகளை கேட்கணும். அடுத்து வந்து ஹீட்டு சொன்னேன், வெப்பம் சொன்னேன். வெப்பம் வந்து ஹீட்டுக்கு வந்து வல்குணம் காமிச்சு இல்லைங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 2 கைகளை நல்லா அப்படியே உராய்வு செய்ய பார்க்கலாம் எல்லாருமே. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா உராய்வு செஞ்சீங்கன்னா அப்போ என்ன உருவாகுது? 2 கைக்கும் இடையில் உராய்வதால் வெப்பம் உருவாகிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, சாதாரண இருக்கக்கூடிய அந்த விரலுக்கும் தேய்க்கும் பொழுதும் எத்தனை டிகிரி வெப்பம் அதிகமாகும்? இது ஒரு கேள்வி. அப்போ வேலை செய்வதால் வெப்பம் உருவாகிறது அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. அடுத்ததாக நம்ம வந்து லைட் டாபிக் வர்றோம். சார் ஓகே கேக்குது சார். அன்மியூட். ஹலோ. ஓகே கேக்குது. அன்மியூட் ஆகிட்டு அந்த நெட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். ஓகே. சாரோட நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துடுவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நிறைய தக்ஷனுக்கு வேணும் வாய்ப்பு, கொஞ்சம் நிறைய ரைஸ் பண்ணியிருக்காரு. அதான் தக்ஷின் தான் சொன்னேன். தக்ஷின் வந்து ஸ்டெம் செல்லை பற்றி நிறைய பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தக்ஷினுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சார் வர வரைக்கும் தக்ஷின் பேச சொல்லாமா சார்? பேச சொல்லுங்க, சார் ஜாயின் பண்றாரு. தக்ஷன் இப்போ சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுப்பாரு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க. தக்ஷன் நீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
இருக்கான்னு தெரியல சார். சக்திஸ்ரீயும் தக்ஷி மொபைல் ஆக்சிஜன் பார்லர். ஓகே, வெரி குட். Dakshin, please raise your hand. You're going to get a chance to talk here. Dakshin, hand raise பண்ணி காட்டுங்க. Sir is going to unmute you. Dakshin, commentsல கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, ma'am, I did this, I did that. They are searching you, dear. Raise your hand. தனுஷ்யா கோடி. சக்திஸ்ரீ கணக்கு. தக்ஷன், நீங்க எங்க இருக்கீங்க தெரியல இதுல. ஓகே, அன்மியூட் பண்றேன். ஓகே தக்ஷன், அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, சார். எஸ், பேசுங்க. என்ன சார் பேச? என்ன செய்திருக்கீங்க சொல்லுங்க. சார், நான் மைக்ரோபியல் ஃபியூல் செல் பண்ணிருக்கேன் சார். ஓகே, உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, அதை ஷோ பண்ணுங்க. ஓகே சார் வந்துட்டாரு. தக்ஷன் அடுத்து முடிச்சோட நம்ம பேசிக்கலாம். ஓகே சார். வந்துட்டோம் சார். எஸ் சார். ஓகே மாணவர்களே, ஒரு சிறிய இடையூறு. இப்போ அடுத்ததாக நம்ம ஹீட்டு பார்த்துட்டோம். அடுத்து லைட்டு பார்க்குறோம். லைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே ஒளி கொடுக்கக்கூடியது வந்து சூரியன் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம படிக்கும் பொழுது இது மாதிரி மிரர் வைத்து மிரர் அதனுடைய பண்புகளை நம்ம படிக்கலாம். இதில் வந்து எப்படி ரிஃப்ராக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மிரர் மாதிரி ஒட்டி நடுவில் வந்து ஒரு பொருள் வைக்கும் பொழுது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆகும். தெரியுதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து அந்த கோணம் ஆங்கிள் மாற்ற உங்களுக்கு நிறையா பொருட்கள் தெரியும். இது மாதிரி வந்து இதெல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் காசு போட்டு வாங்க தேவையில்லை. இப்போ லைட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம். அதை வைத்து லென்ஸுகள்லாம் இருக்கும். லென்ஸ் வச்சு குவி லென்ஸ், குழி லென்ஸ் இதெல்லாம் வைக்கலாம். இதை வச்சு நாங்கள் ஒரு டெலஸ்கோப் ஒன்று தயாரித்தோம். உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா இருக்கக்கூடிய 2500 இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் வந்து சும்மா 2 லென்ஸு தான் இதுக்குள்ளே இருக்குங்க. அதனுடைய குவிய தூரத்தை வைத்து இதை வடிவமைச்சிருக்கிறோம். இது மாணவர்களே செய்தது தான். இது மாதிரி நீங்களும் செய்து இது மாதிரி வானியல் நிகழ்வுகளெல்லாம் நாம் காணலாம். லைட்டு பார்த்துட்டோம், ஹீட் லைட். சவுண்டு, அடுத்து சவுண்டு பார்க்குறோம். சவுண்டு பார்க்கும் பொழுது ஒரு பொருளை வைப்ரேட் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு பாட்டில் இருக்குது. இதில் எப்படி சவுண்டு வருதுன்னு பார்க்குறோம். கேட்குதா உங்களுக்கு? கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டில் தான், உள்ள ஏர் இருக்குது, காற்று, அது அதிர்வடைகிறது. இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் போனோம்னா இது மூடிய பகுதி, க்ளோஸ்டு சைன் சொல்லுவோம். இது ஓப்பன். உள்ள காற்று போய் நம்ம திரும்ப வரும் பொழுது இதில் அதிர்வு ஏற்பட்டு ஒளி சவுண்டு கேட்குது. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் எடுத்துக்கொள்கிறோம். இதில் பாருங்கள், தண்ணீர் இருக்கா? தண்ணீர் இது வரைக்கும் இருக்குது. தண்ணீர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய காற்றினுடைய அளவு குறையுது. இப்போ அதனுடைய ஒளியினுடைய அதனுடைய செறிவும் குறையும். அப்போ இது மாதிரி இப்போ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய அது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்னதான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கேன். இதற்காக நீங்கள் எதுவும் போய் காசு போட்டு வாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் அதுலேருந்து பண்ண போகிறோம். அப்போ இதே வந்து அடுத்த கேள்வி கேட்கணும். நிலாவில் சென்று நம்ம இந்த நிலாவில் போய் இந்த பாட்டிலில் மோதினோம்னா சவுண்டு கேட்குமா? இது வினா.
சவுண்டு. அடுத்து மேக்னட்டிசம். மேக்னட்டிசம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு காந்தங்கள் தெரியும். இது மாதிரி காந்தங்கள், சட்ட காந்தம், நார்த் போல், சவுத் போல். அதை நம்ம பூமியில் பார்த்தோம் இல்லைங்க, பூமியை சுற்றி காந்த புலங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும் பொழுது இப்போ பாருங்க, 2 பந்துகள் இருக்குது. 2 பந்து தெரியுதா? இது 2 ஒன்றோட ஒன்று ஒட்ட முடியுமா? ஏதோ கம் போட்டால் தான் ஒட்டும். ஆனால் ஒட்டுதான்னு பார்ப்போம். ஒட்டிக்கிச்சு. ஏன் ஒட்டுச்சு பாருங்க. ஒரு பந்து மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. இப்போ அது நிற்கிது. என்ன காரணமாக இருக்கலாம்? உங்களுக்கே தெரியும். உள்ள காந்தம் இருக்குது சார், உள்ளே வச்சு நீங்கள் ஒட்ட வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் எடுத்துட்டு திரும்ப வைக்கிறேன். ஒட்டுதா? ஒட்டுது. வெரி குட். இதை இன்னொரு பந்து வைக்கிறோம். இது ஒட்டுதா? ஒட்டலை. இது ஒட்டலை. ஆனால் இது ஒட்டுது. அப்போ என்ன? இதில் நமக்கு காந்தம் உள்ள இருக்குது. இது வந்து மேஜிக் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம வந்து காமிக்கலாம். இதிலே பாருங்க, இதிலே காந்தம் இருக்குது. ஆனால் எடுத்துட்டு வைக்கும் பொழுதும் இது ஒட்டுது. அப்போ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம உதாரணமாக எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட், இது வந்து ஹார்சோ மேக்னெட், ராட வடிவ காந்தம்னு சொல்கிறோம். அப்போ இந்த 2 காந்தங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன, எதில் காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி. எதில் அதிகமாக இருக்கும், ஏன் அதிகமாக இருக்கிறது என்ற வினாக்களை நாம் கேட்க வேண்டும். அடுத்து இன்னொன்று, ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுக்கு வந்து ஒரு சோதனை செஞ்சுருந்தேன். அப்புறம் இப்போ ஒரு பீக்கரில் தண்ணீர் இருக்குது. இப்போ பாருங்க, இதில் வந்து ஒரு வெற்றிலம் இரும்பு போடுறேன், உள்ளே போயிடுச்சு. உள்ள இருக்கா? உள்ள மூழ்கிருச்சு. ஆனால் அதே ஒரு பந்து போடுறேன் பாருங்க, பந்து என்ன ஆகுது? மிதக்குது. அப்போ ஏன் வந்து இரும்பு கொண்டு உள்ளே மூழ்கிறது, பந்து ஏன் மிதக்கிறது? அப்போ ஒரு இரும்பு கொண்டே மூழ்குது, கப்பல் எப்படி வந்து மிதக்குது? இது மாதிரி வினாக்களை கேட்கணும். இதில் சென்ட்ரா கிராவிட்டி எங்கே இருக்குது, பயான்ஸ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, அது மாதிரி வினாக்களை நாம் எழுப்ப வேண்டும். இப்போ மேக்னட்டிசம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி காமிச்சோமா? இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது கூட காமிக்கலாம். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு வந்து நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, கார்லாம் வந்து மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரெஷர் வச்சு லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் 2 சிரிஞ்சு எடுத்துக்கலாம். சிரிஞ்சு எடுத்துட்டு ஒரு சிரிஞ்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னொன்று வந்து ஈஸியாக மூவ் ஆகுதான்னு பாருங்க. மூவ் ஆகுது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு செஞ்சு காமிக்கலாம். இந்த பாயில்ஸ் லாவுக்கு ஒரு சோதனை, ஹீட்டில் வரக்கூடியது. இப்போ சிரிஞ்சு இருக்குது, உள்ள பலூன் இருக்கு பாருங்க, பலூன் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம வந்து இதனுடைய பருமன், வால்யூம் அதிகரிக்கிறோம். வால்யூம் அதிகரித்தா உள்ள என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம்.
இப்போ பார்த்தா தெரியும். இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பலூன் வந்து பெருசாகும். திரும்ப காமிக்கிறேன் பாருங்க. பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, பெருசாகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். இதே கூட நியூட்டனுடைய விதிக்கு கூட நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப வீட்டில் பயன்படுத்தின பொருள் தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது. இதெல்லாம் வாட்டர் பாட்டிலுடைய மூடி தான் காருடைய வீல். அப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்டை மாதிரி வச்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்ட்ரா வச்சுருக்கோம், ஒரு பலூன். இப்போ பலூன் நல்லா ஊதிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்? காற்று வந்து முன்னோக்கி செல்லும். அப்போ இந்த கார் வந்து பின்னோக்கி செல்லும். நியூட்டனுடைய 3வது விதிக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இதுதான் ராக்கெட்டில் நம்ம ராக்கெட் காமிச்சோம்ல, ராக்கெட் செல்வதற்கு என்ன. இப்போ இது எல்லாமே உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான். இந்த பொருட்களும் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை வைத்து நீங்கள் வந்து எளிதாக நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி லைட் டாப்பிக்கில் வந்து சூரிய ஒளியில் வந்து 7 நிறங்கள் இருக்குது. 50 படிச்சிருப்பீங்க. ரெயின்போ, வானவில். அதில் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு டிஸ்கில் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம். இது என்ன, எல்லா கலரும் இல்லை, இதை ட்ராப் பண்ணியிருக்கோம். இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா ரொட்டேட் பண்ணணும். இது எப்படி ரொட்டேட் பண்ணலான்னா, இப்படி கையில் வந்து ரொட்டேட் பண்ணலாம். என்ன, எனக்கு ஸ்பீடாக பண்ணுறேன், இப்போ நானே பண்ணுறேன். இன்னும் வேகமாக ரொட்டேட் பண்ணோம்னா பின்னாடி ஒரு மோட்டார், ஒரு மின் மோட்டார் வச்சுட்டு நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த கலர்லாம் சேர்ந்து ஒயிட்டாக மாறும். அப்போ வந்து சூரிய ஒளியில் 7 நிறங்கள் இருக்குது. நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப எளிய முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். அதான் ரெயின்போ அப்படின்னு சொல்கிறோம். 7 நிறங்கள், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பேட்டரின்னு சொல்கிறோம், நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து எப்படி உள்ள என்ன ஆற்றல், வேதி ஆற்றல் வந்து மின் ஆற்றலாக மாறும். கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ 2 போலாரிட்டி, 2 போல்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வந்து ரிப்பல் பண்ணோம், நெகட்டிவ் ரிப்பல் பண்ணோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணோம். இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஒரு லைட்டு, ஒரு டார்ச் லைட் மாதிரி செய்யலாம். அதுலேயும் வந்து இது பாருங்கள், பென்சில் தான் தெரியுதுங்களா, பென்சில். அந்த பென்சிலில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதை டிப்புன்னு சொல்லுவோம். அது என்ன மெட்டீரியலால் ஆனது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கை தூக்கம் பார்க்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். வெரி குட். இதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் அது வந்து எதனால் ஆனது, அது மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா? கண்டக்டர், இன்சுலேட்டர். மரம் வந்து கடத்தாது. அப்போ நம்ம இது மாதிரி 2 பென்சில்கள் வைத்து இது மாதிரி ஒரு எல்இடி ஃபிக்ஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல பேட்ரி கனெக்ட் பண்ணும் பொழுது இது வந்து ஒரு டார்ச் லைட்டு மாதிரி ஒர்க் ஆகும். அப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் எனர்ஜி டு லைட் எனர்ஜின்னு சொல்லலாம். கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர், கடத்திகள், காப்பான்கள்னு படிக்கலாம். இது மாதிரி ஒரு சோதனைகள் செய்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த மெயின் டாபிக்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பகுதிகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எளிய வடிவில் தான், முறையில் தான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். போதும்னு நினைக்கிறேன். மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ தூரம் பொறுமையாக குழந்தைகள் கிட்டத்தட்ட 162 பேர் பொறுமையாக கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இப்போ சார் ஏதாவது நாட்கள் ஏதாவது இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட் சார்.
நன்றி சார். மிக அருமையான விளக்கங்களுடன் எளிய நல்லா வீட்டு இருந்துச்சா சார்? போர் அடிச்சதுங்களா? பசங்க சொல்லுவாங்க சார். பசங்களா நீங்க டிப்ஸ் சொல்லுங்க, நல்லா இருந்தா தம்ஸ் அப் காட்டுங்க. கிளாஸ் எப்படி போனதுண்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். டவுட்ஸை வந்து நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். மகிலேஷ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. சார் கேளுங்கம்மா, கேக்குது. ஹலோ. டவுட் இல்ல சார், எல்லாம் கிளியரா இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். கிளாஸ் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு சார். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. ஆக்சுவலாக இப்போ ஒரு 2 நாளில் தான் இந்த சிறிய சோதனைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய சோதனைகள்லாம் நமக்கு பள்ளியில் இருக்கனால அங்கேயே இருக்குது. அதனால ஏதோ அந்த மாணவர்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தயார் பண்ணது. ஹாய் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க, எந்த மாவட்டம் சொல்லுங்க, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? சார் ஹலோ சார். காயத்ரி பேசுறீங்களா? சொல்லுங்க. எஸ் சார். சொல்லுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு see you சார். ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கறதுலே மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப ஆர்வமா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பொறுமையா உட்காந்து சார் ஏதோ சொல்ல வர்றாருன்னு கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஓரளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் சார். சொல்லுங்கம்மா. சார் என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் சார். எந்த டிஸ்ட்ரிக்ட்மா? சார் நாமக்கல். வெரி குட் வெரி குட், சூப்பர். சொல்லுங்க சார். சேட்டிலைட் எல்லாம் மேல அனுப்புறாங்க இல்லைங்க சார்? சொல்லுங்கம்மா. அந்த சேட்டலைட் கீழே வராதாங்க சார்? அதுக்கு ஒரு காலங்கள் இருக்கும், குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்கு. அதற்கு பிறகு கண்டிப்பா அதனுடைய சுற்றுவட்ட பாதையை குறைத்து கொள்ளும். அப்போ கண்டிப்பா நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள வரும் பொழுது அது என்ன ஆயிரும்னா பிரேக் ஆகி உடஞ்சி எரிஞ்சிரும் எல்லாமே. அதனால கண்டிப்பா வரும். ஓகேங்க சார். தேங்க்யூ. சந்தோஷம். நல்ல ஒரு வினாக்கள் கேட்டிருக்கிறீங்க. ஆமா, வெரி குட் வெரி குட். விஞ்ஞானி ஆவதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க சார். சார் நான் வந்து டிகே கவினேஷ் எங்க இருக்கிறீங்க சார்? நான் வந்து டிகே தனுஷா பேசுறேன் சார். டிகே தனுஷா, கையை உயர்த்துங்க அப்பதான் தெரியும். சார் தனுஷா, சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், காஞ்சிபுரம் சார். இங்க இருக்கிறீங்க, பார்த்துட்டேன். வெரி குட். காஞ்சிபுரம். தனுஷா, கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றது இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சிருக்கேன் சார். காமி நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன் சார். இப்போ இல்ல சார், நான் காமிக்கிறோம். சொல்லுங்க. பேபி டெஸ்ட் பேபி டால் சார், அது நான் வந்து செஞ்சிருந்தேன் சார். சரிம்மா, சரி. அது என்னோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல நான் போய் காமிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருந்தேன் சார். வெரி குட், வாழ்த்துக்கள். அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்து நீங்க வந்து நியூட்டனுடைய லா எடுத்துட்டீங்கனாலே நீங்க அடுத்து ராக்கெட் சேட்டலைட் லெவலுக்கு போகலாம். தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஒரு விஞ்ஞானி ஆயிருவீங்க. வாழ்த்துக்கள். என்னோட பிரதர் ஒரு டவுட் கேட்கணும்னு சொல்லிருந்தாங்க. கொடுங்க சார் கொடுங்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுப்பா. என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்டா? 4th ஸ்டாண்டர்ட். சரி. சார், கப்பல் ஏன் சார் தண்ணியில முழுக மாட்டேங்குது? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். நீங்க தான் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். சரியா? கேள்விதான் கேட்பேன், பதில் நீங்க தான் உடனே நான் சொல்லிட்டேன்னா நீங்க பதில தேட மாட்டீங்க. நீங்க போய் எல்லாருமே போன் வச்சிருக்கோம் ஷிப்னு போட்டு தேடினீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணும். சரியா? தேடுங்க. தேடிட்டு பதில் தெரியலன்னா அப்புறம் நான் சொல்றேன். சாரை கான்டாக்ட் பண்ணிட்டு
நீங்கள் இது பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன். அப்போதைக்கு நீங்கள் வந்து தேடுதல் இருக்கணும். ம், வெரி குட். அடுத்து தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா சார்? அருண் சார், அங்கே ஒருத்தர் ஹித்தேஷ் ஏதோ கையை உயர்த்துறான்னு நினைக்கிறேன். ஹித்தேஷ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. என் பேர் ரிதேஷ் சார். ம், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட். நீங்கள் இளவிஞ்ஞானி ஆவதற்கு சரியான டைம் 6th ஸ்டாண்டர்ட் தான். 6th 7th 8th தான். ம், தேங்க்யூ சார். எந்த மாவட்டம்? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சார். வேலூர், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வெரி குட். கேளுங்க. கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். இந்த கொஸ்டின்லாம் தயார் பண்ணீங்களா? நான் முதல்ல ஒரு 10-15 பிக்சர் காமிச்சேன்ல, அதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் தயார் பண்ணீங்களா? எத்தனை கொஸ்டின் உங்கள் மனசில் தோணுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ டவுட் சார். சார் சொல்லுங்க, சொல்லுங்க. புகை சார் மேல போயிட்டு கீழே வர மாட்டேங்குது. புகை ஏங்க மேலே போயிட்டு கீழே வர மாட்டேங்குதா? எல்லா பொருளும் மட்டும் மேல போயிட்டா கீழே வந்தது இல்ல சார். ம், புகை மட்டும் நாட்டுக்கு சார் வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. நல்ல கேள்வி. நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இப்போ இந்த கேண்டில் எரியுது இல்லை, ஆமா சார். அது ஏன் மேல் நோக்கி எரியுது? ஏன் சைடில் எரியலாம்ல, மேல் நோக்கி ஏன் எரியுது? அது ரெண்டுக்கும் ஒரே இதுதான். அதுக்கு பதில் தேடினீங்கன்னா இது கிடைச்சிடும். காற்று வந்து மேல போகுது சார். ம், அழுத்தம் தான் காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் தேடுறேன். அது கரெக்டான ஆன்சர் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வளிமண்டல அழுத்தம் அட்மாஸ்பியர் ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு எனக்கு வருது. தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். What did you say first? Good evening, sir. Good evening, sir. குட் ஈவினிங். யாருப்பா? Say what is your name? What is your name? Say your name. My name is Ryan. ரயான், ரொம்ப நேரம் பார்க்குறேன். ஆக்டிவாக இருக்கிறீங்க. மோர் ஆக்டிவ் பாய்ஸ். அப்படியே அப்படியே ரொம்ப துருதுருன்னு. வெரி குட், வெரி குட். And liquid did you put in for density? ம், Experiment. நீங்க டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன லிக்விட் ஆட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா சார் அவருக்கு? அப்படிங்களா? நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கிலீஷ்ல கேக்குறாரு, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம். Okay, see this experiments, and that color is blue color. Which liquid will become blue color? Have you seen any liquid in blue color? Blue color. Which one? You know? Tell the option. Petrol, diesel, kerosene. Kerosene. Yeah. It's Very kerosene. It's a kerosene. Very good. Okay, this is kerosene. And you know what is the other one? The white one? Can you guess what it is? H2O. H2O. What is H2O? H2O. H2O. H2O Is water. yeah. What? Which class you are learning? Which class? Grade 1, sir. Grade 1. Very good. Which district? Tirupattur district, sir. திருப்பத்தூர். வெரி குட். எல்லாம் சாருக்கு தான் சேரும். சாரு அவங்க தான் எல்லாம் டீம் சூப்பராக ரெடி பண்ணி அழகாக கொண்டுட்டு போகிறாங்க. Thank you, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் முதல் முறையாக கொஸ்டின்ஸ் கேட்டு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவர் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி சார். செங்குட்டுவன் சார் வந்து இதில் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அரியலூர் மாவட்டம் செங்குட்டுவன் ஐயா. ஐயா அவர்களுக்கும் தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். Yes, sir. Good evening to everyone. I am Shaktishree S, doing my 11th grade in PSG Krishnamal School.
சார் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து மொபைல் ஆக்சிஜன் பார்லர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம் சார். மொபைல் ஆக்சிஜன் பார்லர். ஸோ எங்க போனாலும் போர்ட்டபிள் ஆக்சிஜன் பார்லர் சார். எங்க போனாலும் நம்ம கூட ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி சார். சரி. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் சார். ஸோ வி வாண்ட் செகண்ட் பிரைஸ் சார். ஸ்பார்க் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார். வெரி குட் வெரி குட். அது ப்ரைஸை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அது செகண்ட் வந்தாலும் சரி, தேர்டு வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, ப்ரைஸே வரலைனாலும் பரவாயில்ல. உங்களுடைய ஆய்வை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹலோ சார். ஹலோ, யார் பேசுறது? சார் நான் தக்ஷின் பேசுறேன் சார். தக்ஷின் எந்த மாவட்டம்? தேனி சார். தேனி மாவட்டம். சுறுசுறுப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், கேளு சார். நான் வந்து மைக்ரோபியல் ஃபியூல் செல் பண்ணியிருந்தேன் சார். சரிங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருந்தேன் சார். வெரி குட். அப்புறம் ஃபைனல்ஸ்ல வந்து ரிசல்ட் தெரியல சார். அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு சார். சரி சரி, தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஓகே சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ராமன் சார், நீங்க கேளுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்க, சாரி. நீங்க எட்ஒன் பண்ண நல்லா இருக்கு. இப்போது நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் நான் இது பாக்குறேன், ஓபன் பண்ணி பாக்குறேன். ஜூம் மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். ஹலோ. பேசுங்க பேசுங்க, கேக்குது. இது இப்போது இந்த ப்ரோக்ராம் பாக்குறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. கண்டினியூ பண்றேன். எஸ் சார், ஓகே. என்ன டவுட் இருந்தா சார்ட்ட கேளுங்க, உங்க கிட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ. தனபால் சார், நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம அவ்வளவு பேருக்கு டைம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தபஸ் ராஜன் சபரி, அந்த குழந்தைக்கு அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கு. யாருமே? தபஸ் ராஜன் சபரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க சார். அப்படியா? காணுமே. சரி விடுங்க. ஓகே சரி, முடிச்சிடலாம் சார் செஷனு. தனபால் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. நான் ஒரே நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலுமே இந்த குழந்தைகள் எல்லாமே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரொம்ப ஆர்வமா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து அந்த தம்பி ரொம்ப ஆக்டிவா அப்புறதே கவனிச்சுட்டு இருக்கா. அப்படி நான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது அவரும் அந்த ஹேண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா அட்டன் பண்ணி நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதே நமக்கு ஒரு லெசன் தான். அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத செய்வோம். உண்மையிலுமே இன்னோவேட்டிவ் டீச்சர் டீம் சார்ந்த அனைவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். மேலும் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இணைப்பில் ஐயாவோட இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருக்குன்னா சார்கிட்ட நம்பர் வாங்கிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும். என்ன டவுட் இருந்தாலும் சாரோட நம்பரை நாங்கள் ஷேர் பண்றோம் குரூப்ல. நீங்க எந்த டவுட் டைரக்டா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா சார் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுவாரு. சரவண் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க இவரு செங்குட்டன் ஐயா வந்திருக்காரு இல்லையா? ஆமா ஆமாங்க. சொல்லிடுங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய இணைந்திருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தினுடைய அறிவியல் ஆசான் மதிப்பிற்குரிய திரு இலா செங்குட்டவன், அவரும் தமிழக அரசினுடைய கனவு ஆசிரியர் விருதை பெற்றவர். நிறைய படைப்புகளை தன்னுடைய மாணவர்களுக்கு உருவாக்க செய்து நிறைய விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர். அவர் இந்த நேரத்தில் இணைந்து இவ்வளவு நேரமாக 1.5 மணி நேரமாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்ததுக்கு குழுவின் சார்பாக நன்றிகள். ஐயா அவர்கள் ஏதாச்சும் பேச விருப்பம் இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இருக்கீங்களா? லைன்ல இருக்காரா பாருங்க சார். தெரியல, நீங்க கேளுங்க ஐயா. சரி, இப்போ அவர் சர்ச் பண்ண முடியாது. சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்று அமைந்தது. உண்மையிலேயே நம்ம நினைக்கிறோம் ஒரு 1 மணி நேர பயிற்சி என்று நம்ம எளிதாக நினைத்து விடுகிறோம். அதற்கான மெனக்கடல் என்று வந்து பார்த்தோம்னா ஒரு 3 நாளாக உங்களுக்குரிய இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், இந்த எளிய ஆய்வகம் ஆகட்டும், அதற்கான மெனக்கடல் வந்து 3-4 நாட்களாக நம்முடைய தனபால் சார் அவர்கள் இதை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்.
அதனால இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியானது மிகவும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களும் சரி, இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களும் சரி, உங்களுக்கு ஏற்ற வகையில ஏதாச்சும் ஒரு நல்ல விதமா இது வந்து பயன்படணும் அப்படின்ட்டு யோசிச்சு தான் இந்த பயிற்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் காத்து கொண்டிருந்து ஏறக்குறைய 150 மாணவர்களுக்கு மேலாக அப்படியே இருந்தீங்க இந்த செஷன்ல. ஆர்வமா நிறைய பிள்ளைங்க வந்து நீங்க ஆர்வமான கேள்விகளை கேட்டீங்க. உண்மையே மன நிறைவாக இருக்கிறது. இந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து வழங்குவோம். ஆர்வமுடன் பங்கு பெற்ற மாணவர்கள், உடன் ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்கள், குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் சார், ஸ்ரீதேவி மேடம், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்னைக்கு சிறப்பித்த எங்களுடைய மாவட்ட ஆசிரியர் பயிற்சியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், பெருமைமிகு இந்த வகுப்பை எங்களுக்காக எடுத்துரைத்த தமிழக அரசுடைய கனவு ஆசிரியர் விருது பெற்ற திரு தனபால் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வந்து தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நிகழ்வினை இத்துடன் நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தாலும் குரூப்பில் கேளுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸுக்கு பார்க்க சொல்லுங்கள். இதோடைய செகண்ட் பார்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் தனபால் ஐயாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த பேண்டமிக் டைமில் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து நமக்கு நிறைய நேரம் வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்தாரு. சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்வேதா, சாரி டைம் முடிஞ்சதுனால உங்களுக்கு நான் டைம் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியலன்னு கஷ்டப்படாதீங்க. சில பேருக்கு தான் கிடைக்க முடியுது, ஏன்னா டைமிங் இல்லாமல் இருக்குது. எல்லாருமே இந்த சார் சொன்ன கொஷின்ஸை வந்து நோட் பண்ணி அதுக்கான ஆன்சர் தேடி கண்டுபிடிங்க. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இன்னோவேட்டிவ் டீம் சார்பாக கிடைக்க போகுது. சார் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒரு பெரிய சிறப்பு விருந்தினர் வரப்போகிறார் கூடிய சீக்கிரம். அதையும் உங்களுக்கு சொல்லி தெரிவிக்க விரும்புகிறேன். அனைத்து மாணவர்களும் குழுவில் இணைந்து பயணங்கள். நன்றி. மகாலட்சுமி மேம். சார் நீங்க சொல்லிடுங்க. எஸ் சார். யா, எங்களுள் நம்பிக்கையை தூண்டி கற்பனையை பற்ற வைத்த திரு டாக்டர் ஆர் அன்பழகன், பிரின்சிபல் ஆஃப் டயட், ராணிப்பேட் ஐயா அவர்களின் மொழி அழகிற்காக எங்களின் குழு ஐஐடி டீம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்முகம் கொண்டு தன்னை மெழுகுவத்தியாக உருக்கி மாணவர்களின் வாழ்வு வெளிச்சம் பெற நாளும் உழைத்து இட்டாக்கனியாக கருத்துக்களையும் ஏலக்காயாய் மணக்க செய்த திரு தனபால் ஐயா அவர்களுக்கும் ஐஐடி டீச்சர்ஸ் குழு சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் விலை மதிப்பற்ற 3 எழுத்து வார்த்தையாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேய்பிறை தேதியிலும் குறைவதில்லை நிலவின் அழகு, தோய்ந்த போதும் குறைவதில்லை புன்னகையின் வெளிச்சம். என் மாணவர்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் செங்குட்டுவன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். And I thank Saravanan sir and Arun sir for giving me such an opportunity. Thank you, ma'am. சார், செஷனை முடிச்சுக்கலாம். மீண்டும் செஷனை ஆரம்பிக்கும். மறுநாளில் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவோம். எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், பயனுள்ளதாக கொண்டு போகலாம். நன்றி, வணக்கம்.